நான் இப்ராஹிம் முகம்மது இப்னு அப்துல்லாவின் சகோதரன். என் வாழ்க்கை என்பது அபாசியர்களின் அநீதிக்கு எதிரான ஒரு குரல், ஒரு தியாகத்தின் கதை. நான் பிறந்தது மதீனாவில் 689. எங்கள் குடும்பம் புனித நபி அவர்களின் வழித்தோன்றல்களான ஆஷிமி குலத்தைச் சேர்ந்தது. என் தந்தை அப்துல்லா இப்னு சன் ஒரு பெரிய ஆலிம். எங்கள் வீட்டில் எப்போதும் இஸ்லாமிய அறிவு, நீதி, மக்களின் உரிமைகள் பற்றிய பேச்சுக்கள் நடந்தன. என் சகோதரன் முகம்மது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தான். அவன் தூய்மையான ஆத்துமா என்று மக்களால் அழைக்கப்பட்டான். ஆனால் அபாசிய கலீபாக்கள் எங்களை பயந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதும் அலி ரலி அவர்களின் வழிவந்தவர்களை ஒடுக்கத் தொடங்கினார்கள். அவர்களின் கொடுமை அதிகரித்தது. அவர்கள் எங்கள் குடும்பத்தை சிறையில் அடைத்தார்கள். நாங்கள் தப்பி ஓடினோம். மக்களிடம் சென்றோம். நீதிக்காக எழுங்கள் என்று சொன்னோம். ஏனென்றால் அபாசியர்கள் இஸ்லாத்தை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் ஆட்சி அநீதியால் நிறைந்திருந்தது. என் சகோதரன் முகம்மது 745 ஆண்டளவில் கிளர்ச்சியை துவங்கினான். ஆனால் அவனை அபாசியர்கள் கொன்றுவிட்டனர். அந்தத் துரோகம் என் இதயத்தை உடைத்தது. ஆனால் நான் சரண்டையவில்லை. நான் என் சகோதரனின் பாதையில் நடந்தேன். 746 நான் கூப்பாவில் கிளர்ச்சி தொடங்கினேன். ஆயிரக்கணக்கான மக்கள் என்னுடன் இணைந்தனர். நாங்கள் போராடினோம். ஆனால் அப்பாசிய படைகள் எங்களைச் சுற்றி வளைத்தன. அவர்களுக்கு ஆயுதங்கள், பணம் எல்லாம் இருந்தன. எங்களுக்கு இருந்தது ஈமான் மட்டுமே. கடைசிப் போரில் நான் காயமடைந்தேன். என் மனைவி, என் குழந்தைகள், என் தோழர்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டனர். அபாசியர்கள் என்னை கைது செய்தார்கள். அவர்களின் கலீபா அல் மன்சூர் என்னைக் கொல்ல உத்தரவிட்டான். அவனிடம் நான் சொன்னேன், நீங்கள் இன்று என்னைக் கொல்கிறீர்கள். ஆனால் உண்மை என்றும் சாகாது. அலி ரலி அவர்களின் வழியில் வந்தவர்களின் குரல் ஒருபோதும் அடக்கப்பட மாட்டாது என்று. 747 என்னை வெட்டிக் கொன்றார்கள். என் தலையை அல் மன்சூருக்கு அனுப்பினார்கள். ஆனால் என் ஆத்மா இன்னும் உயிரோடு இருக்கிறது. நீதிக்காக போராடிய ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் நான் வாழ்கிறேன். என் சகோதரன் முகம்மது, நான், எங்கள் தோழர்கள் நாங்கள் தோற்றோம். ஆனால் எங்கள் போராட்டம் வரலாற்றில் பதிவாகியுள்ளது. அபாசியர்களின் கொடுமைகளை உலகம் அறிந்தது. இறுதியில் நீதி வெல்லும். எப்போதும் வெல்லும்.